ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா வாட் இஸ் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் நோட்ஸ் இன் ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின்ஸில் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் நோட்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் நோட்ஸ் இன் ஜென்கின்ஸ்னா இது வந்து சிம்பிள் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் தான். ஸோ இது உங்களை பார்த்தாலே புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஜென்கின்ஸ் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் மிஷின், ஸோ சென்ட்ரலைஸ்டு மிஷினாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாஸ்டர் ஜென்கின்ஸில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நோடை ஆட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் ஸ்லேவ் நோட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்லேவ்ஸ் எல்லாம் மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்லேவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் வந்து என்ன பண்ணணும்னா ஒர்க்லோட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இந்த எல்லா ஸ்லேவ்ஸுக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் மாஸ்டர் கொடுக்குற ரெக்வஸ்ட்டு இல்லை எக்ஸிக்யூஷன் ஜாபை வச்சு ஜென்கின்ஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணி அந்த பர்டிகுலர் மிஷின்ஸில் ஸ்லேவ்ஸில் அந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஆர்கிடெக்சர் என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸ்லேவ்ஸ் வந்து எல்லாம் ஒரு சிம்பிள் கிளைண்ட் ப்ராசஸ்ஸு. அந்த கிளைண்ட் ப்ராசஸ் கனெக்டட் டு த மாஸ்டர்ஸ். அந்த கிளைண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணால் மாஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இது ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுமே இது என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஜாவா நேட்டிவ் ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்குது. அந்த ஜாவா நேட்டிவ் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணி அந்த கிளைண்ட்டு வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த கிளைண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து இது வந்துக்கிட்டே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் பேஸ் தான். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் என்ன பண்ணும்னா ஃபுல் ஆஃப் லோட் இன்சென்டிவ் வந்து பில் ப்ராசஸ் பண்ணும். டெலிகேட்டாக ஸ்பெசிஃபிக் மிஷின்ஸ்க்கு வந்து டாஸ்க்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இந்த ஜென்கின்ஸ் மாஸ்டர் வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான். ஆன்சிபிள் மாதிரி லினக்ஸ் தான் கண்ட்ரோல் மிஷினாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்கின்ஸ் மாஸ்டர் வந்து எதே விண்டோஸாகவும் இருக்கலாம், லினக்ஸாகவும் இருக்கலாம், மேக்காகவும் இருக்கலாம். இதோட பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஜாவா வந்து எந்த மிஷின் நீங்கள் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது இன்ஸ்டால் ஆகிருக்கணும். இதுதான் வந்து மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ்ஸ் ஆனால் ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சரு. இப்போ இதை நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மாஸ்டர் நோட்ஸ். மாஸ்டரோட வேலை இதில் என்ன, அது என்ன பண்ண போகுதுன்றதை பார்ப்போம். மாஸ்டர் என்ன பண்ணால் ஜாப் வந்து ஷெட்யூல் பண்ணணும் மாஸ்டரில். எந்த நோடில் போய் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த ஜாப் வந்து டிஸ்பேட்ச் பண்ணணும், எந்த நோடுக்கு டிஸ்பேட்ச் பண்ணணும், ஐ மீன் எந்த ஸ்லேவ் நோட்ஸுக்கு டிஸ்பேட்ச் பண்ணணுன்றத மாஸ்டர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். அந்த ஜாப் வந்து டிஸ்பேட்ச் பண்ண உடனே அந்த ஸ்லேவ்ஸும் அந்த ஜாப் வந்து மானிட்டர் பண்ணும். ரியல் டைம் அவுட்புட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பில்ட் ரிசல்ட் வந்து ஸ்லேவ் மிஷின்ஸில் இருந்து மாஸ்டருக்கு வந்து சென்ட் பண்ணும் ஸ்லேவ் நோட்ஸு. அந்த பில்டு ரிசல்ட் எல்லாமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் மாஸ்டரில். அண்ட் தென் மாஸ்டர் வந்து டைரெக்டாக ஜாப்ஸ் வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும் ஸ்லேவ் மிஷின்ஸில். யூஸிங் ஜேஎன்எல்பி ப்ரோட்டோக்கால் ஆர் வந்து டைரக்ட் எஸ்எஸ்ஹெச் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணும். இதை டிஸ்பேட்ச் பண்ணுற வேலை தான் மாஸ்டரோட வேலை. மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டட் மிஷின்ஸ்க்கு வந்து ஒர்க்லோட வந்து பிரித்து கொடுத்துட்டு அந்தந்த மிஷினில் போய் ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த ஜாபோட அவுட்புட் வந்து திரும்பி மாஸ்டருக்கு வந்து கொடுத்துரும். மாஸ்டர் ரிசீவ் பண்ணும். இதோட ஸ்லேவ்ஸோட என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்டிகுலர் டிசைர்டு என்வாயன்மெண்ட்டில் போய் ஸ்லேவ்ஸ் இருக்கும். இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்லேருந்து ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட்டை வந்து திரும்பி வந்து மாஸ்டருக்கு சென்ட் பண்ணிடும். இதுதான் ஸ்லேவோட வேலை. செட்டிங் அப் அண்ட் ப்ரிப்பரிங் ஸ்லேவ் நோட்ஸ். எப்படி ஒரு ஸ்லேவ் நோட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி செட்டப் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். எப்படி செட்டப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூஸிங் பேசிக் கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நோட்ஸ் வந்து மாஸ்டரில் ஆட் பண்ணுவாங்க. யூஸிங் பேசிக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் கீ யூஸ் பண்ணி ஸ்லேவ்ஸ் நோட்ஸ் வந்து மாஸ்டரில் ஆட் பண்ணுவாங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டட் ஜென்கின்ஸ் யூசர் கிரியேட் பண்ணிக்குவாங்க ஸ்லேவ்ஸில். அந்த லாகின் வந்து கிரியேட்டட் யூசராக இருக்கணும். அண்ட் தென் அந்த ஜென்கின்ஸ் ஸ்லேவில் ரூட் டைரக்டரி கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஜாப்ஸ்லாம் வந்து இந்த ஸ்லேவ் மிஷின்ஸில் வந்து மாஸ்டர்லேருந்து ரிசீவ் பண்ணுற ஜாப் வந்து இந்த ஸ்லேவ் மிஷின்ஸ் ரூட் டைரக்டரியில் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுலேருந்து பில்ட் ரிசல்ட் எல்லாமே நீங்கள் மாஸ்டரில் வியூ பண்ணி பார்க்குறதுக்காக அந்த அவுட்புட் எல்லாமே இந்த ஸ்லேவ் டைரக்டரியில் ரூட் ஸ்லேவ் டைரக்டரியில் இருக்கும். இது கண்டிப்பாக வந்து ஸ்லேவ்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கணும். மோஸ்ட்லி இப்போ வர எல்லா மிஷின்லையும் ஜாவா இன்ஸ்டால் ஆகி தான் வருது. இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும், ஜேஆர்இஆர் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணணும்.
ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாஸ்டர் வந்து எப்படி வந்து ஸ்லேவ்ஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணும், என்னென்ன பேராமீட்டர் முக்கியமாக தேவைன்றதை இதை பார்ப்போம். ஸோ இப்போ இது இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டர்ஸ். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர்ஸ் வந்து இஸ் நத்திங் பட் ஜாப்ஸ் வந்து டிஸ்பேட்ச் பண்ணும். ஸோ ஃப்ரம் மாஸ்டர் டு ஸ்லேவ்க்கு எக்ஸிக்யூட்டர்ஸ் வந்து அங்கங்கே ஒரு எக்ஸிக்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி இது இருக்க எக்ஸிக்யூஷன் ஜாபை வந்து ஸ்லேவ்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் என்வான்மெண்ட்டில் டிஸ்ட்ரிபியூட்டட் வேலை வந்து இது ஸ்லேவ்ஸ் வந்து ஜாப் வந்து டிஸ்பேட்ச் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதோட லான்ச் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜேஎன்எல்பி ஆர் வந்து எஸ்எஸ்ஹெச் மெத்தடு. ஸோ இந்த ரெண்டு மெத்தடு யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்லேவ் மிஷின்ஸோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ ஜாப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே ஜாப் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாஸ்க்குன்னு தான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்ட் அப் ஷெடியூல். ஸோ மாஸ்டர் வந்து ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து ஷெடியூல் பண்ணிடும். ஸோ இந்த ஜாப் வந்து இந்த டைமில் இந்த மிஷினில் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப் டைமும் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணணும்னு அதுவும் நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லேபிள். ஸோ லேபிள்ன்றது வந்து என்னென்னா, ஸோ ஸ்லேவ்ஸ் நேம் தான். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்லேவ்ஸ் வந்து நீங்கள் ஒரு லேபிள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த லேபிள் நீங்கள் போட்டாலே போதும், அதில் உள்ள மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்லேவ் மிஷின்ஸ்க்கு எல்லாமே அந்த பர்டிகுலர் ஜாப் வந்து டிஸ்பேட்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ரிமூவ் டைரக்டரி. ஸோ இந்த டைரக்டரியில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாஸ்டர் சென்ட் பண்ணுற ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரிமூவ் டைரக்டரியில் தான் இருக்கும். ஸோ இந்த ரிமூவ் டைரக்டரி வந்து ஸ்லேவ் மிஷின்ஸில் இருக்கும். இந்த ஸ்லேவ் மிஷின்ஸில் மாஸ்டர்லேருந்து ரிசீவ் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே இதில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இதோட அவுட்புட்டு இதோட டேட்டா எல்லாமே இந்த ஸ்லேவ் மிஷின்ஸ் ரிமோட் ட்ரூ டைரக்டரியில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போனாலும் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். என்னென்ன ஜாப்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இது. இந்த ஒர்க் ஸ்பேஸில் போய் நீங்கள் வந்து ஜாப்ஸ் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் எந்த நேரத்துலையும். ஸோ இதுதான் ஜென்கின்ஸோட மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர். ஸோ இது சுருக்கமாக சொல்லணும்னா, ஸோ ஜென்கின்ஸோட மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ மாஸ்டர் தான் வந்து ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து டிஸ்பேட்ச் பண்ணுது வித் டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்டு. மாஸ்டர் அண்டு ஸ்லேவ்ஸ் நோட்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்லேவ் நோட்ஸுக்கு வந்து மல்டிபிள் என்வான்மெண்ட் உள்ள மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்லேவ் நோட்ஸுக்கு வந்து மாஸ்டர் தான் வந்து ஜாப்ஸ் டிஸ்பேட்ச் பண்ணும். ஸோ ஒன்ஸ் டிஸ்பேட்ச் பண்ண உடனே ஸ்லேவ் நோட்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாஸ்டர்லேருந்து அந்த எக்ஸிக்யூஷன் ஜாப் வந்து ரிசீவ் பண்ணி ஸோ அதில் உள்ள ரெக்வஸ்ட் அந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் எக்ஸிக்யூஷன் கமெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்லேவ்ஸில் அந்த எக்ஸிக்யூஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பில்ட் ரிசல்ட் வந்து ஸோ மாஸ்டருக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் மாஸ்டர் சென்ட் பண்ணதுக்கப்புறமே மாஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா அதோட அவுட்புட் எல்லாமே ஸோ எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி காட்டிடும். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் ஜென்கின்ஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.